வணக்கம். எஸ் ஜானகி பிரபல பின்னணி பாடகி கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலமாயிட்டாங்க. அதாவது மைசூரில் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. அங்கே அவங்க பேத்தி அப்சரா கூட இருந்திருக்காங்க. உடல்நல குறைவோடு தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 88 வயதாகுது. அவங்கள பேத்தி அவங்களுக்கு எமர்ஜென்சி வரவும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் மைசூருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க உயிர் பிரிஞ்சிட்ருக்கு. அவங்களுடைய இறுதிச் சடங்கை அவங்க பேத்தி தான் முன்னின்று நடத்தியிருக்காங்க. கர்நாடக அரசு அவங்களுக்கு முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடலை தகனம் செய்திருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தா மிக பிரமிப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19வது வயதுல பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தெலுங்கர் தான், இருந்தாலும் 17 இந்திய மொழிகளில் பாடியிருக்காங்க. எல்லா மொழியிலையும் அருமையா பாடக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் பாடி அசத்திருக்காங்க. இது மாதிரி எந்த ஒரு பாடகியும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சாதனையை படைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவருக்கு நிறைய கௌரவம், நிறைய இந்திய லெவலில் அவார்ட்ஸு, ஸ்டேட் லெவலில் அவார்ட்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கலைமாமணி விருது அவங்களுக்கு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு வீர பெண்மணின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு பத்ம விபூஷன் அவார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது இது எனக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு போல்டான ஒரு லேடி. ஆனால் ரொம்ப ஒரு குழந்தை மனசு. பார்த்தீங்கன்னா 1957 விதியின் விளையாட்டு என்ற தமிழ் படத்தில் தான் முதலாக அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அது ஒரு நமக்கு பெருமை. தமிழ் படத்தில் தான் முதல்ல அவங்களுடைய கேரியரை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலேயும் பாடியிருக்காங்க. எல்லா மொழிகளிலும் பாடியிருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, குழந்தை மாதிரியும் பாடுவாங்க. 5 வயசு குழந்தை, சின்ன பொண்ணு மாதிரி பாடுவாங்க. ஒரு 60 வயசு 70 வயசு கிழவி மாதிரியும் பாடுவாங்க. ஒரு இளமையான துள்ளல் மிகுந்த ஒரு கன்னிப்பெண் மாதிரியும் பாடுவாங்க. ஸோ குரலை மாற்றி மாற்றி பாடக்கூடிய திறமை அவங்களுக்கு இயற்கையிலே ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இவங்களை பற்றி இளையராஜா சொல்லும்போது என்ன சொன்னாரு, நானே ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஆள், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் செக் பண்ணி அதனுடைய ராகதாளங்கள்லாம் அறிஞ்சு நானே மிக கடுமையாக உழைக்கக்கூடிய ஆள். ஆனால் என்னை விடவும் ஜானகி அம்மா மிக கடுமையாக உழைப்பாங்க. அதனால தான் அந்த அவுட்புட் அவ்வளோ அருமையாக வரும். அவங்கள மாதிரி இனிமேல் ஒரு பின்னணி பாடகி வர முடியாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள பார்த்தீங்கன்னா நைட்டிங் கேர்ள் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெருமை அவங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்க 3 பேரோட காம்பினேஷனில் பலாயிரம் பாடல்கள் அவங்க 3 பேரும் கொடிகட்டி பறந்துருக்காங்க. ஒரு இசை சாம்ராஜ்யமே நடத்திருக்காங்க இவங்க 3 பேரும். எஸ் ஜானகி பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் பரவிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அன்னக்கிளி படம் வந்தது. அதில் அந்த மச்சான பார்த்தீங்களா மழவாள தோப்புக்குள்ளன்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் அவங்க பாடினது தான். அதே போல் ஒரு பழைய படத்தில் சிங்கார வேலனே தேவான்ற பாட்டு, அந்த மாதிரி பாடல்கள்லாம் மிக அருமையாக இருக்கும். கமலஹாசனுடைய ஒரு படம் தேவர் மகன் நினைக்கிறேன், அதில் இஞ்சி ஈடு பழகின்னு அந்த ஒரு பாட்டும் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. அவங்கள மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி. நிறைய அவங்க கன்னட பாட்டு தான், கன்னடாவில் தான் நிறைய பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இருந்தாலும் அவங்க கடைசியாக அவங்க காலத்தை கழிக்கிறதுக்கு மைசூரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேபி அந்த வெதர், அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். அங்கே தான் அவங்களுடைய ஒரு பண்ணை வீட்டில் கடைசி காலத்தை கழிச்சிருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாகவே பாடுறதை நிறுத்திட்டாங்க. நல்லது தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இனி இளைய தலைமுறைகளுக்கு நான் வழி கொடுக்கணும், அவங்க பாடிட்டு வரட்டுமேனு. எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டும் அவங்கள நல்லா சிறப்பிச்சிருக்காங்க. அரசு முழு அரசு மரியாதையோட அவங்கள வழி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நம்முடைய அஞ்சலியை அவங்களுக்கு நம்ம செலுத்துவோம். நன்றி.